أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للحاج ولمن استغفر له الحاج صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த நிஅமத வல் முல்க லா ஷரீக லக لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا إن الحمد والنعمة لك والملك لا شريك لك அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நமது ஊரிலே இங்கிருந்து நாம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். வெளியூர்களிலெல்லாம் ஒரு நாள் புரோகிராம் நடத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளும் தியாகங்களும், பல ஊர்களிலே பெயர்கள் கேட்கிற போது கூட நிறைய ஆளுங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் கூட குறைவாக இருக்கும் நிலை. இங்கே அதிகமாக எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய சிறப்பான எங்களுடைய கல்லூரியிலே சனது பெற்ற ஆலிம்களாக ஜொலிக்கிற உஸ்மானிகள் அவர்களின் பேரவையின் சார்பாக அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரஸா காஜியார் வீட்டில் இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ஜமாத்துல் உலமா அதனுடைய பொறுப்பில் இருந்து அதுவும் நடைபெற்றிருக்கிறது. இப்படி தொடர்ந்து கேட்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஹஜ்ஜிங்கிறது, உம்ரா, ஜியாரத்துங்கிறது இதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் அங்க போய் சந்தேகம் வரும். இது ஒரு பாடம், பயான் மாதிரியே நாங்கள் இதை நடத்துறது இல்லை. நீங்கள் முன்னால் இருந்து பாடம் படிப்பதை போல நீங்கள் இதில் குறிப்புகள் எடுத்து கவனமாக ஆக்கிக் கொண்டு அங்கும் இன்ஷா அல்லாஹ் பல முறை உங்களுக்கு நிகழ்ச்சி நடக்கும். மக்காவில் வந்தும் கூட நாம் நடத்துகிறோம், அதற்கு நடத்துவாங்க.
மக்காவிலேயும் மதீனாவிலும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பான முறையில் அமல் செய்துட்டு வரணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த பயணம் தக்வாவின் பயணம் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த பயணம் சராசரி மற்ற நாடுகளுக்கு ஊர்களுக்கு போகிறது போல் ஒரு பயணம் அல்ல, உல்லாச பயணம் அல்ல. தஸவ்வது தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. இந்த பயணத்தின் தயாரிப்பு தக்வா என்றான் அல்லாஹ். இந்த பயணத்தின் தயாரிப்பு தக்வா. தக்வா என்ற தயாரிப்போடு இந்த பயணம் இருக்கா, அதுதான் நம்முடைய தயாரிப்புங்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த பயணத்தை துவங்குவதிலிருந்து தக்வாவுடைய நிலை, அவனை முன்னோக்கும் நிலை. தக்வாவுக்கு 1000 பொருள் இருக்கிறது. தக்வாவின் முழு பொருள் மொத்தமாக நீ ரப்ப முன்னோக்கிற. அம்மா சிவல்லா, அல்லாவை தவிர அனைத்தை விட்டும் இக்பால் இலல்லாஹ், அல்லாவை முன்னோக்கிற. அதான் தக்வாவுடைய வழிமார்கள் சாலிஹீன்கள், அதை தாண்டி நபிமார்கள் வைத்த தக்வா. அல்லாவை பக்கம் முன்னோக்கிற ஒரு வாழ்க்கை. வேற எந்த ஒன்றின் பக்கமும் மனசு போகக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் பலதில கொண்டு போய் மனசை போட்டு வேதனைப்பட்டு ரணப்பட்டு சங்கடப்பட்டு அதனால இதனால என்னென்ன நடக்குங்கிற பயம் எல்லாம் தக்வா உள்ளவங்கிட்ட இருக்காது. அவங்க ராகத்தா ஜாலியா நிம்மதியா. ஏன்? அவங்க மொத்தமா எல்லா அல்லாஹ்வுக்கு உலகம் சார்ந்த தொடர்பை விட்டு வெளியில வந்து அல்லாஹ்வை முன்னோக்குற இடம். அவனை முன்னோக்கி போற வரையிலும் எந்த பயமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. அந்த பயணம் அப்படிப்பட்ட பயணம் என்று அல்லாஹ் சொன்னான். தக்வாவை கொண்டு நமது பயணத்தை அல்லாஹ் தொடர வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜிங்கிறது நமக்கு மிக முக்கியமான 5 நாட்கள். துல்ஹஜ் பிறை 7 நாம் தயாராக வேண்டிய நாள். இன்ஷா அல்லாஹ் மக்காவில இருந்து சில பேர் தயாராகுவோம், சில பேர் அசீசியா என்ற பகுதியில இருந்து, இன்னும் சில பேர் மதீனாவில இருந்தே தயாராகும். மதீனாவை முடிச்சுட்டு டைரக்டா ஹஜ்ஜிக்கு வர கூட்டமும் நம்ம போற குரூப்ல இருக்கிறோம். அப்போ பல வகையிலும் ஹஜ்ஜிக்கு நாம வரக்கூடிய விதம் எப்படி, அதனுடைய துவக்கம் இருக்க வேண்டும். இங்கே நாம் ஷரியத்தையும் பார்க்கிறோம். நமது ஆரிஃபீன்கள், அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற பெருமக்கள் எப்படி தங்கள் ஹஜ்ஜை துவக்குவார்கள். 7ஆம் நாள் நம்ம குளிச்சிடறோம், ரெடியாக அழுக்குகளை களைகிறது, நகங்கள் இருந்தால் எடுப்பது, முடிகளை களைவது, குறிப்பாக மர்ம உறுப்பில் இருக்கிற முடிகளை, பக்கத்தில் இருக்கிற முடிகளை, இதெல்லாம் ஏற்கனவே உம்ராவுக்கு எடுத்திருப்போம். ஆனா கிட்டத்தட்ட 15 நாள் தாண்டிடும். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நாங்க ஏற்கனவே எடுத்துட்டு தான் வந்தோம். இல்லை, மீண்டும் நீங்கள் ஒரு 10-20 நாட்கள் தாண்டுகிறோம். அங்க போய் மீண்டும் இருக்க எல்லா கழிவுகளையும் எடுக்கணும். எடுத்து விட்டு குளிக்கிறோம். கொஞ்சம் அட்வான்ஸா குளிக்கணும். அன்னைக்கு எல்லாரும் குளிப்பாங்க. நிறைய நேரங்கள்ல புறப்படுங்கன்னு சொல்லும் போது ரூம்ல குளிச்சுக்கிட்டு நிற்பாங்க. பஸ் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல நிக்க மாட்டாங்க. அவசரமா அந்த நேரத்துல சில ஹாஜிகள் யாராம் கூட கட்ட முடியாம யாராம் துணியை தூக்கிட்டு பஸ்ஸுக்கு ஓடி வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கடைசி நேரம் வரைக்கும் குளிக்கிறத பொருட்படுத்துறது. 8வது அன்றைக்கு அங்க இருக்கணும். தயாராகுவது 7வது அன்னைக்கு. ஏன்னா இப்ப ஹஜ்ஜி கமிட்டியில எல்லாம் பஸ் நீங்க பாத்தீங்கன்னா 7 மாலையில பஸ் வந்துருது. இங்க டிராவல்ஸுகள் எல்லாம் 7வது நாள், நாளைக்கு காலையில 8னா ராத்திரி 9 மணிக்கெல்லாம் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணிக்கு மினா டென்ட்ல கொண்டு உட்கார வச்சிடறாங்க. மினாவில் நம்ம லொஹர்ல தான் துவங்குறோம். 8 லொஹர் தான் மினா. நம்ம 7 அன்னைக்கு தயாராக குளிக்கிறோம். நல்லா குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உடலை சுத்தமாக்கி குளிச்ச இடத்துல சுன்னத்துகளை எழுதுறாங்க சாலிஹீன்கள். உடம்புல குளிச்சு முடிச்சுட்டு சோப்பு போட்டு அழுக்க நீக்கி மேல கொஞ்சம் அத்தரை தடவணும். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தரை பூசுறாங்க. அத்தரை பூசிட்டு வழிமாறுகள்ல சூஃபிகள் சாலிஹீன்கள் ஒரு துவா கேட்கிறாங்க. ரப்பே, என்னுடைய உடல் சுத்தமாச்சு, அழுக்குகளை நீக்கி விட்டேன். எல்லா அழுக்கையும் நீக்கியாச்சு, கழிவுகளை எல்லாம் நீக்கி, முகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி சோப்பு போட்டு சுத்தமாகி மறுமணம் பூசிட்டேன். ரப்பே, என்னுடைய கல்வை சுத்தமாக்குவாயாக. இப்போ உடல் சுத்தம், கல்புல 1000 அடுக்குகள். நம்ம இங்க சுமந்த அந்த பொறாமையை அங்கேயும் கொண்டு போறோம், பெருமையை அங்கேயும் கொண்டு போறோம், ஆசைகளை கொண்டு போறோம், காமங்களை கொண்டு போறோம். அது தகுதி இல்லையே. போறத ரப்பை நோக்கி பயணம் என்று சொன்னேன். அவனை சுமக்கிற இதயம், இந்த இதயத்தில் அழுக்குகள் இருக்கக்கூடாது என்கிறார்கள். உடல் அழுக்கை நீக்க சொன்ன உத்தம நபிகள் நறுமண பூசன பின்னால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க இப்படி ஒரு துஆவை. அதே போல இங்கே அல்லாமா இப்னுல் அரபி கேட்கிறார்கள், ரப்பே, என் சக்திக்கு உட்பட்டதை எல்லாம் சுத்தமாக்கி விட்டேன், இப்போது நான் நல்ல மனமாக இருக்கிறேன். என் சக்தி
சோதனைக்கு உட்படாத இதயம் உன் கையில் இருக்கிறது. அதுதான் மாசுபட்டு அழுக்கப்பட்டு கிடக்கிறது. ரப்பே, அதை சுத்தமாக்கி உன் தர்பாருக்கு அழைத்து செல்வாயா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யும். புனிதமான இடம் அது சுத்தமானா சண்டை வராது, போட்டிகள் வராது. அங்க வந்து நிறைய ஹாஜிகள் சண்டை அதிகமாக, துணிக்காய போடுற இடத்துல சண்டை, அவர் துணியை ஒதுக்கிட்டு இவங்க துணியை போட்டுறாங்க, சண்டை வந்துருக்கு. சாப்பாடு சமைக்கிற இடத்துல ஹஜ்ஜி கமிட்டில சண்டை, ஏன் அவங்க அட்வான்ஸா சமைச்சிடறாங்க, எங்களுக்கு முந்தி நீங்க போய் சமைச்சிட்டீங்கன்னு. குர்ஆன் ஷரீஃபில் ஹஜ்ஜில கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லுகிற முக்கியமான பகுதிகளில் ஒன்று வலா ஜிதால், ஹஜ்ஜில் சண்டை போடாதீர்கள். அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னா? தஃசீரினுடைய ஆய்வாளர்கள் அதிகமாக அல்லாஹ்வின் அன்பை தேடும் இடங்களில் ஷைத்தான் உங்களை சண்டையை கொண்டே அவன் நெருக்கத்தை விட்டும் தூரமாக்குவான். அல்லாஹ்வின் நெருக்கத்தை விட்டு உங்களை வெளியில எடுப்பதற்கு உங்களுக்குள் மோதலை ஏற்படுத்துவான் என்று தஃசீர் இமாம்கள் பதிவு செய்வார். அதனால அல்லாஹ் அங்க சண்டை கூடாதுங்கிறான். அதனால சின்ன சின்ன விஷயத்திலும் ரொம்ப பெரிய விசாலமான உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஹஜ்ஜில எந்த வாழ்க்கை அமைகிறதோ அந்த வாழ்க்கை மௌத் வரைக்கும் நீடிக்குங்கிறான். ஹஜ்ஜில் அமைகிற வாழ்க்கை இங்கதான் உண்டாக்கணும் அழகான குணங்களை. அல்ஹம்துலில்லாஹ் 7வது அன்னைக்கு நம்ம குளிச்சோம், ரெடியாகுவோம், மேல நறுமணம் பூசணும், துஆ செய்யணும் கல்பு சுத்தத்திற்காக. இன்ஷா அல்லாஹ் அவங்க அறிவிக்கும் போது ஹராம கட்டிக்கிறது. ராத்திரி 9 மணிக்கு கூப்பிடுவாங்க, 12 மணிக்கு கூப்பிடுவாங்க, நிம்மதியா தூங்கிடலாம். எந்த இடத்துல இருக்கு ஹராம் கட்டுறதுக்கு மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போக வேண்டியது இல்லை, ஹரம் ஷரீஃப்க்கு போக வேண்டியது இல்லை. நம்ம எந்த ரூமில் படுத்திருக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம், அது அசீசியாவா இருக்கட்டும், மதீனாவா இருக்கட்டும், அந்த ரூம்லயே ஹராம் கட்டணும். அங்கேயே 2 ரக்காத் தொழுதுறோம். நம்ம தங்கியிருக்கிற ரூம்ல ஹராம், அங்கேயே 2 ரக்காத் தொழுக, யாராமுடைய தொழுக தொழுது நியத்து வைக்க. அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிருஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. அல்லாஹ், நான் ஹஜ்ஜை நாடி நியத்து வைத்து விட்டேன், 2 பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஒன்று, இந்த அமலை நீ தான் லேசாக்கி தர வேண்டும், அடுத்து நீ கபூலாக்கி தர வேண்டும். அல்லாஹ் தான் லேசாக்கணும், அவன் கபூல் செய்யணும். இந்த அமல்ல தான் ரசூலுல்லாஹ் தொழுகையில லேச கேட்கல, சௌம் நோன்புல கேட்கல, மற்ற அமல்கள்ல இதுல குறிப்பா அதுக்கும் காரணம் எழுதுறான். இந்த அமல் ஒன்றும் அல்லாஹ் லேசாக்குனா மட்டும்தான் லேசு. வினா டெண்டுல போய் இறங்கியாச்சு. வினா டெண்டுல இருந்து 8 நாள் முடிச்சு 9ஆம் நாள் போகணும். அன்னைக்கு வரைக்கும் எங்க கூட வந்த ஒருத்தர் உள்ள வரலையே, அவர் எங்களையோ இறங்கி பாத்ரூம் அர்ஜென்டா போனவர் கடைசி வரைக்கும் டெண்டை கண்டுபிடிக்க முடியாம 1 நாள் அலைஞ்சு பசி பட்டினியோடு 1 நாள் அலைஞ்சாரு, பசி பட்டினி. இவங்களை அவங்க யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அங்க லேஸ் அல்லாஹ் தான் ஆக்கணும். கவனம். ஆஜிகளுக்கு நான் அதிகமாக சொல்வது, இந்த இடத்தில் பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. இஷ்டத்துக்கு போகிற இடம் அல்ல. அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் தயாராகி நியத்து வச்சு புறப்பட்டு நம்ம மினா டெண்டுல கொண்டு நம்ம ராத்திரி விட்டுருவாங்க. எப்போ விட்டாலும் மினாவுடைய கடமைகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நாள் 5 வக்த் அங்க தொழுகிறாங்க. தொஹர் தொழுதாங்க. 8ஆம் நாள் தொஹர் ஜமாத்தாக, அஸர், மக்ரிப், இஷா, 9ஆம் நாள் காலையினுடைய சுபு. இந்த 5ம் மினாவின் டெண்டில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஜமாத்தோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஜமாத்தாக எங்க ஜமாத்துங்கிறது மஸ்ஜிதுக்கு போக வேண்டியது இல்லை, அங்க இருக்கிற மஸ்ஜிதுல போய் தொழணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெண்டில ஜமாத், அங்க ஒரு ஹஸரத் இருப்பாங்க, ஒரு இமாம் இருப்பாங்க. எப்படி தொழுகிறது? 2 ரக்காத்தா தொழுகிறதா, 4 ரக்காத்தா தொழுகிறதா, அந்த விவகாரம் நீங்க பண்ணக்கூடாது. அங்க ஒரு டென்ட்ல ஒரு இமாம் இருப்பார், அவர் 4 தொழு வச்சா 4ஆ தொழுதுருங்க, அவர் 2 தொழு வச்சா 2ஆ தொழுதுருங்க. அந்த விவகாரம் நமக்குள் வந்தால் மினா டென்ட்ல 2 ஜமாத்து நடக்குது. ஒரு இமாம் 2 ரக்காத்துல வைக்கிறார், இன்னொரு ஜமாத்து 4ஆத்துல வைக்கிறது. அது வேண்டாம். இங்க எது சரி எது தவறுங்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அங்கே உள்ள இமாம் உங்க முன்னால ஒருத்தர் நிப்பா. சில நேரங்கள் 5 கமிட்டில போறீங்க, யாராவது வெளியூர்ல இருந்து ஒரு இமாம் வந்து நின்றுடுவாங்க, அவங்க 4 தொலை வைப்பாங்க. இல்ல எங்க ஊர்ல 2 தான் தொலை வைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இந்த விவகாரம் வேண்டாம். அந்த இமாமை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மாத்திரம். காரணம், அங்க போய் நாம கருத்து வேறுபாடு பட வேண்டாம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஹர், அஸர், மக்ரிப், இஷா, சுபு 9ஆம் கால. இப்போ 9ஆம் கால சுபு வந்து நமக்கு கிடைக்காது. இப்பமெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, 8வது நாள் இஷா முடிச்ச உடனே நம்மளை தூக்கிட்டு போயிடுறாங்க.
பஸ்லயும் வந்து ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நம்மளை கொண்டு அரபாத்துல தங்க வச்சிருவாங்க. ஏன்னா காலையில டிராபிக் ஜாம் ஆயிடுது, வண்டி போக முடியல, அரபாத்துல இருக்கிற நேரம் கூட தப்பிடுவோங்கிற பயம் வருது. அதனால சூழ்நிலைக்கு நாம மாறுகிறோம். அதனால நான் 9ஆம் நாள் காலையில சுபு தொழுதா நீங்க வருவேன் அங்க போய் உட்கார்ந்துடக்கூடாது. சில பாடங்களை லேசா நடத்துற நோக்கம் விளங்கி கொள்ளுங்கள். அது வரைக்கும் அங்க இருக்கணும். ஆனால் நம்ம ராத்திரி புறப்பட சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம புறப்படணும். நம்ம அன்னைக்கு எப்படி போகணும்? மக்காவில் இருந்து நாம ஒரு தங்கியிருக்கிற ரூம்ல இருந்து சட்டத்தோடு நடைமுறைகளையும் விளங்கணும். தங்கியிருக்கிற ரூம்ல இருந்து மினாவுக்கு போற போது ஒரு லக்கேஜ் எடுக்கணும், சின்ன லக்கேஜ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பேக் தருவாங்க. அதுல எஹராம் துணி உடுத்ததுக்கு போக மாற்று எஹராம் துணி ஒன்று வச்சுக்கணும். மாற்று எஹராம் துணி ஒன்று இருக்கணும். ஏன்னா அங்க போய் நம்ம குளிக்க வேண்டியது இருக்குது. குளிக்கும் போது கூட தைத்த ஆடை எடுத்து குளிக்க கூடாது, முட்டு தெரியும்படி குளிச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே ஹராம்களில் இருந்து மிகப்பெரிய பாதுகாப்பும் பேணுதலும் முக்கியம் என்று பெருமக்கள் எழுதுறாங்க. அதனால நீங்க கொண்டு போகிற துண்டு உடுக்கிற பழக்கம் இருந்தாலும் அது முட்டுக்கு கீழே வரைக்கும் வரக்கூடிய துண்டாக தொப்புல மறைக்கணும், முட்டுக்கு கீழே வரைக்கும் மறைக்கணும். இன்னொரு மாற்று எஹராம் துணி இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். நாம மற்ற தேவைகள் புது ட்ரெஸ் வச்சுக்கிறோம். ஏன்னா பெருநாள்ங்கிறது நம்ம மினால தான் நமக்கு பெருநாள். மீண்டும் நம்ம ரூமுக்கெல்லாம் வர முடியாது. அப்ப அந்த ட்ரெஸ் பெருநாளைக்கு போடுற ஒரு ட்ரெஸ், ஒரு மாற்று எஹராம் துணி இல்லையா, அதை எடுத்துக்கணும். தையல் அதுமா புது ட்ரெஸ் தையல் ஆட்டை பெருநாள் அன்னைக்கு பெருநாளோட எஹராம கலைஞ்சிரும். நான் விளக்க சொல்றேன். அப்ப புது ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கணும், தைச்ச சட்டை வேஷ்டி எல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரூமுக்கு வர மாட்டோம், 5 நாளுமே நம்ம டென்ட் தான். பெருநாள் தான் நம்ம டென்ட் தான் கொண்டாடுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் புது ட்ரெஸ் எடுத்துக்கணும், ஒரு துணி வச்சுக்கணும், மாத்து துணி. இதெல்லாம் எஹராம் இதுவரைக்கும் இருப்போம். எங்க எஹராம கலையும் இந்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இங்க ஞாபகப்படுத்துவோம். மீண்டும் அங்க வந்து சொல்லதான் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கவனம் வச்சுக்கோங்க. நாம அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போறோம். அந்த லக்கேஜ் கம்மியா இருக்கிற நோக்கமே நம்ம தான் சுமக்கணும். குறிப்பிட்ட இடத்துல சில நேரத்தில் இறக்கி விட்டுருவாங்க. பல கிட்டத்தட்ட 1 மைல் 2 மைல் நடக்க வேண்டியது. அந்த மாதிரி நேரங்களில் லக்கேஜை தூக்கிட்டு யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. குறைந்த அளவுக்கான லக்கேஜ் பேக் ஒன்று எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் மினா டென்ட்டுக்கு வருகிறோம். மினா டென்ட்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்குன்னு கேட்பாங்க. ஒரு வேலையும் இருக்காது, சும்மா உட்கார்ந்துக்கணும், தொழணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐத்து ஷைத்தான் யுஹஸ்ஸித்து ராபஅலா ரஸி. இதோ மினாவின் மைதானத்தில் ஷைத்தானை பார்க்கிறேன், அவன் தன் தலையில் மண்ணை வாரி தூவி விட்டு அழுது கொண்டு ஓடுகிறான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்று கேட்டபோது, இந்த டென்ட்டில் உன் அடியார்களை நீ மன்னித்து விட்டாயே ரப்பே, என் கட்டுப்பாட்டில் அவங்க இல்லையே. ஷைத்தான் கூட அவன் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் வெளியே வந்து விட்டோம் என்று நிராசையாய் அழுகும் இடம். ஞாபகம் வையுங்கள், சும்மாதான் இருக்கணும். அங்கே சும்மா இருக்கிற இடம்தான், அங்கேதான் நபிமார்கள் இருந்தார்கள், சாலிஹீன்கள் இருந்தார்கள், வலிமார்கள், சஹாபிகள், உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் இருந்த ஒரு இடம் மினாவுடைய டென்ட். அந்த டென்ட்ல உட்கார்ந்து தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கணும். காலமால தஸ்பீ வச்சுக்கணும், அதை ஓதணும். சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை. 6 தஸ்பீ காலையில முடிச்சிடும். இதே தஸ்பீ மாத்திரை பின்னால் திருக்குர்ஆன் ஓதிக்கொள்ள வேண்டும். அதிக நேரம் வீணான பேச்சுகளை விட்டு வெளியில வந்துடும். நிறைய பேர் மினா டென்ட்ல உட்கார்ந்து செல்போன் பார்க்கறான், செல்போன் பேசுறான். அதை விட இங்க நடக்கிற நிகழ்வுகளை பூரா லைவ்ல பேஸ்புக்ல அங்க போய் அதெல்லாம் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது. மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல மீண்டும் ஹயாத்துல இனி ஒரு வாய்ப்புனா அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாதான் கிடைக்கும். அதனால செல்போன் நான் வந்து வழிகாட்டியாக போவேன், ஆனா என் செல்போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கும். முதல் தடவை மட்டும் கேட்டாங்க, ஓனர் கேட்டாப்புல, அதற்கு நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண எப்படி வெளியில போய் தெரியாதவங்க கண்டுபிடிப்போம், ஓடி அங்கங்க தெரியாம நின்று உங்களை தானே கூப்பிடுவான். நான் என்ன கூப்பிடக்கூடாது, உங்களை தான் கூப்பிடணும். இந்த 5 நாளும் என் போன் ஆஃபா இருக்கும்னு. இன்னைக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அந்த 5 நாளும் நான் போன் அணைச்சு போட்டுருவேன். தெளிவாட்டே சொன்னேன். எங்க நம்ம ஊர்ல இருந்து வரும்போதே சொல்லிடுவேன், அந்த 5 நாள் நான் போன் ஆன் பண்ண மாட்டேன். எங்க வீட்டுல பேச மாட்டாங்க. யாருக்காவது வழி தெரியலன்னா ஹஜ்ஜார்ட்ட தான் கூப்பிடணும், அவங்க தான் போவாங்க. ஏன்? நம்முடைய நேரம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அதனால மினா டென்ட் என்பது அமல்களால் உயிர்விக்கப்பட வேண்டும். திருக்குர்ஆன் அதிகம் ஓதணும், திக்ருகள் அதிகம், ஸலவாத் அதிகம். இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு ராத்திரி புறப்படுறோம், அரஃபாத்துக்கு போறோம். அரஃபாத்துக்கு போற போது அந்த லக்கேஜை இன்னும் குறைச்சிடும். இன்னும் குறைச்சிட்டு ஒரே ஒரு சின்ன கைப்பேக்கை மட்டும் எடுத்து அதுல ஒரு மாற்று துணியும் ஒரு துண்டு